நாளைக்கு மாறுவார் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. 2021 வந்து பிரச்சனை இருக்குது சார். ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறையில் அவங்க வருவாங்க, அவங்களுடைய வேலைகள் பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் வந்து இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து விஜயோட துணியை வந்து அவங்க தான் துவைப்பாங்க. சர்வெண்ட்டுக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. விஜயோட துணியை வந்து அவங்க தான் துவைப்பாங்க. சர்வெண்ட்டுக்கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே நெருக்கம், நடிகைகளோட நெருக்கம் பாராட்டும் போது வீட்டுக்கே வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்துன்னா அப்போ வந்து அவங்களுக்குள்ள கருத்து முரண்கள். ஒரு வாரம் இங்கே இருக்க மாட்டாங்க, குழந்தைய பார்க்க ஜெர்மன் போயிடுவாங்க. அதுக்குள்ளே அந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நடிகைகள் வீட்டுக்கே வந்து குமாலம் அடிக்கிறது, கூத்தடிக்கிறது. ஒரே ஒரு பிள்ளையை பெற்று ஒழுங்காக வளர்த்து ஒழுங்காக வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒரு கட்டுக்கோப்போட வளர்க்க தெரியல. அப்புறம் என்ன நீ அப்போ சொல்லு பார்க்கலாம். இதில் வேறு நீ மேடையிலலாம் போய் முழங்குற. நான் கேட்குறேன், ஒரே பிள்ளை தானே, ஒழுக்கமாக வளர்க்க வேண்டாமா சார்? நீங்கள் பெரிய கல்ட்டு, பெரிய நீங்கள் வந்து ஒரு நாட்டையே ஆள ஆசைப்படுறீங்க, தனி மனித ஒழுக்கம் வேணாம். இவங்களும் அவங்களும் உதாரணம் சொல்லுவீங்களா? அதெல்லாம் அந்த காலம் டிஜிட்டல் வேர்ல்டில் இது. நீங்கள் தானே மாற்று அரசியல் கொடுக்க வரீங்க. 70 ஆண்டு காலத்துக்கு பிறகு 2 திராவிட கட்சிகளை தூக்கி போட்டு நான் ஒரு மாற்று அரசியல் கொடுக்க வரீங்களே. நீங்கள் மாற்று முறை அரசியல் வேறு, அது சீமான் சொல்கிறது. நீங்கள் தானே ஆல்டர்னேட்டிவ். 2 கட்சியும் ஊழல் கட்சிங்க, 2 கட்சிகளும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரல, 2 கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாக்கல, பெண்களை பாதுகாப்பு நீங்கள் தானே சொல்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியுமா? நீங்கள் மனைவிக்கே பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளை வளர்க்கலைன்றாங்க, சோறு போடலைன்றாங்க, ஃபீஸ் கட்டலை, என்னை வீட்டை விட்டு வெளியே நிறுத்துறான், வீட்டுக்குள்ளே விடல. ஏற்கனவே அப்பா அம்மாவை வீட்டுக்குள்ளே விடலை, அப்பா அம்மாவை வாட்ச்மேன் வச்சு வெளியே துரத்துனேன். என்னடா கால் இல்லையா உனக்கு? நீ எங்களை ஆளாப்பிங்க. நீ தன்னை பெரிய தற்பெருமைக்காரன், தன்னை பெரிய ஆளுமையாக அவன் நினச்சினுக்கிறான். இது இந்த தற்கொலை கும்பல்களை வச்சுக்கிட்டு சரியான பாடம் இருக்குது. இதோட அதான் சொல்ல பாருங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் எழுந்து நடு ரோட்டில், இந்த செல்வாக்கு ஆளுமை எல்லாத்தையும் எழுந்து நடு ரோட்டில் நிற்பான் பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 41 பேருக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ உன் குடும்பத்துக்கே பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிற நீ, புரியுதுங்களா? இப்போது இந்த பாவம்லாம் எங்கே போகும்? நீ வந்து நாட்டை ஆளணும்னு ஆசைப்பட்றேன். விஜய் அவர்கள் வந்து நேரில் ஆஜராகணும், இந்த வழக்குக்கானும் உத்தரவு போட்டிருக்காங்க. எப்படி சார் வருவாரா? சட்டப்படி இதை எதிர்கொள்வாரா? வருவாரா? இப்போ என்ன சொல்லுவீங்க? நான் வந்தால் பெரிய கூட்டம் வந்துடும் சொல்லுவீங்களா? வந்து தான் ஆகணும். சிபிஐக்கு போகல, சிபிஐ விசாரணைக்கு போகல, அது மாதிரி வந்து தான் ஆகணும். இல்லை நான் வெளியே வந்தேன்னா நான் கல்ட்டு பெரிய கூட்டம் வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் பனையூருக்கு ஜட்ஜி வர வைப்பீங்களா? உலகெங்கிலும் வாழும் மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் ஆய்வாளர் திரு ஷேக்வாரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பான ஒரு நியூஸ் வெளியில் வந்திருக்கு. நம்ம விஜய் சார் அவர்களோட டிவிகே கட்சியை பற்றி வரும்னு ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு விஜய் சார் உங்கள் விஜய் சார்னு சொல்லுங்கள். சரி, எங்க விஜய் சார் அவரோட டிவிகே கட்சி தொண்டர்கள் வந்து நம்ம விஜய் சார்னு சொல்கிற அளவுக்கு கௌரவமாக இல்லை. அதையும் பார்த்துங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தானே சொல்கிறீங்க நம்ம விஜய் சார்ன்றீங்கல்ல. நம்ம விஜய் நீங்கள அதான் சொல்கிறேன். இப்போ அவர் கௌரவமாக சொல்கிற மாதிரி இல்லை. இப்போ நம்ம விஜய் அவர் தான் சொல்கிறாரு, தமிழகம் தான் விஜய் தான் தமிழகம். இப்போ இப்படி சொல்லுங்க. அப்போ வந்து விவாகரத்து மனு வந்து யாருக்கு எதிராக கொடுத்துருக்காங்க? தமிழ்நாடுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லுவீங்களா? அப்படி தானே நீங்கள் சொல்கிறீங்க. நான் தான் தமிழ்நாடுன்னு சொன்னார் இல்லையா? அப்போ விவாகரத்து மனு வந்து யார் கொடுத்துருக்காங்க? தமிழ்நாட்டோட மனைவி விவாகரத்து மனு தமிழ்நாட்டுக்கு எதிராக கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லலாமா? இல்லை சார், அப்படிதானே இருக்கு நீங்கள் சொல்கிறது. சரி, போங்க அடுத்த கேள்விக்கு போங்க. அதை பற்றி தான் கேட்க வந்தேன். என்னன்னா இப்போ வேட்பாளர் வேட்புமனு அது மாதிரி செய்தி வரும்னு பார்த்தா நம்ம என்னன்னா விவாகரத்து மனு வருது. எது விருப்ப மனு வாங்கணும்னு பார்த்தா விவாகரத்து மனு வருது. இல்லை சார், அது என்னன்னா செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வந்து நம்ம விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் வந்து விவாகரத்து கேட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த செய்தி வந்து உடனே வந்தவுடனே நிறைய பேர் ஃபேக்குன்னு தான் நினச்சோம். வழக்கம் போல் ஒரு மாதம் வீடியோ, ஒரு மாதம் ஒரு வீடியோ நடிகையோட வரும், ஒவ்வொரு விஷயமா வரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் கண்டினியூஸாக வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி செய்தி வருது. இது வந்து விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்களை தாண்டி பொதுமக்களுக்குமே விஜய் சார் மேலே இப்படி ஒரு கேஸ் வரும்போது ஒரு அதிர்ச்சியாவோ ஒரு ஆச்சரியமாக அதிர்ச்சி கலந்த ஆச்சரியமாக அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன ஆச்சு சார்? எங்கே தொடர்பு? இது நீங்கள் இதை சொல்லணும்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலத்துக்கு பின்னாடி போகணும் சார். 20 ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு வந்து அந்த வீட்டில் விஜயோட வீட்டில் என்னைக்கு வந்து புஷியானது காலை வச்சானோ அன்னையிலிருந்தே வந்து குடும்பத்துக்குள்ளே குழப்பம் சார்.
முதல் கட்டமாக வந்து அங்கே ஏற்கனவே இருந்த பணியில் இருந்த பல நபர்களை வந்து அங்கேருந்து அகற்றினார். அந்த வேலையை வந்து புஷியானந்த் தான் செஞ்சார். அது சில அமாவாசை வேலைகள்லாம் பண்ணி செஞ்சார். அதுக்கு பிறகு வந்து அப்பாவுக்கும் மகனுக்கும் முரண்களை ஏற்படுத்தினார். அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட ஆயுதம் வந்து பார்த்திங்கன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டார். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ஸ்டெப்பாக. அதுக்கப்புறம் வந்து கேட்டினா கணவனுக்கும் மனைவிக்கும் வந்து விரோதத்தை மூட்டி விட்டார். இப்படி குறைய அங்கே சொல்கிறது இங்கே சொல்கிறது, இப்படி வந்து மீடியேஷன் வேலை பண்ணியே வந்து குடும்பங்களை பிரித்து மேய்ஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா புஷியானந்த். அதுக்கப்புறம் வந்து விஜயோட தொடர்புகள் வந்து தவறான வந்து தொடர்புகள் வந்து அதிகமாகிடுச்சு. அப்படி இலைமறை காய்மறைவாக அப்படி இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேலே அதை ஸ்டார் வேல்யூ கூட அதுக்கப்புறம் நான் தான் இங்கே பெரிய ஆள் இது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்த பிறகு அடுத்து வந்து கேட்டால் ஜெகதீஷ் பழனிசாமி உள்ளே வந்த பிறகு கேட்டால் அதாவது பெண்கள் தொடர்பு, நடிகைகள் தொடர்பு அதிகமாகிடுச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெட்ட பழக்க வழக்கங்கள், சுசித்ரா சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து அதெல்லாம் ரூமர்னு சொன்னாங்களே சார். ரூமர்லாம் கிடையாது, அந்த பொண்ணியாச ரூமர் சொல்ல போது இருக்கிற உண்மையை தான் அந்த பொண்ணு பேசி. ஆனால் அந்த பொண்ணை வந்து ஒரு கட்டத்தில் இவங்கெல்லாம் வந்து அது வந்து மென்டலு பைத்தியம் அப்படின்லாம் சொல்லியாங்க. ஆனால் விவரமான பொண்ணு யாரு? சங்கீதா மேடம்? சுசித்ரா. ஓ சுசித்ரா. சுசித்ரா தானே சொன்னாங்க. ஓகே ஓகே. இந்த பார்ட்டிலலாம் என்னெல்லாம் போதை வந்து கொடுக்குறாங்கன்றதெல்லாம் சொன்னாங்க இல்லையா, சொல்கிறேன் நான். அதனால் யாரையுமே ஒருத்தர் சொல்கிறவங்க வந்து புறந்தள்ள முடியாது. அவங்க வந்து விவரமான அறிவாளி பொண்ணு, அவங்க தான் சொன்னாங்க இது மாதிரி வந்து இந்த போதை இருக்குது. அதுக்கு பிறகு விஜய் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த விஷயம், இந்த சங்கீதா அவர்கள் வந்து இந்த டைவர்ஸ் பண்ணுற கட்டத்துக்கு ஏன் அந்த எல்லைக்கு வந்தாங்கன்னா நாளைக்கு மாறுவார் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு. 2021 வந்து பிரச்சனை இருக்குது சார். ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறையில் அவங்க வருவாங்க, அவங்களுடைய வேலைகள் பார்ப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் வந்து இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து விஜயோட துணியை வந்து அவங்க தான் துவைப்பாங்க. சர்வெண்ட்டுக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. விஜயோட துணியை வந்து அவங்க தான் துவைப்பாங்க, சர்வெண்ட்டுக்கிட்ட கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இங்கே நெருக்கம், நடிகைகளோட நெருக்கம் பாராட்டும் போது வீட்டுக்கே வந்துக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது வந்துன்னா அப்போ வந்து அவங்களுக்குள்ள கருத்து முரண்கள். ஒரு வாரம் இங்கே இருக்க மாட்டாங்க, குழந்தைய பார்க்க ஜெர்மன் போயிடுவாங்க. அதுக்குள்ளே அந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நடிகைகள் வீட்டுக்கே வந்து குமாலம் அடிக்கிறது, கூத்தடிக்கிறது, இதெல்லாம் போகும்போது மெல்ல மெல்ல அந்த கருத்து வேட்டம் அதிகமாகி 2020 அதாவது லியோ படம் வந்த பிறகு இன்னும் அதிகமாகிடுச்சு. இல்லை சார், இப்போ வந்து என்னன்னா வழக்கமாக ஹீரோக்கள் மேலே வந்து அவங்க மனைவிகள் வந்து ஒரு பொசசிவ்னஸ் வச்சிருப்பாங்க. ஆமாம், நிறைய பேர் கதாநாயகன், இப்போ காமெடியாக நடிச்சவங்க, மியூசிக் டைரக்டராக இருந்தவங்கலாம் கதாநாயகன் ஆனோன்னு உடனே டைவர்ஸ் கேஸ் வரும். ஒருவேளை அந்த பொசசிவ்னஸ் இதில் ஏதாவது ஒரு வேலையை காட்டுறதால சார் பொசசிவ்ன்றது இருக்கட்டும் சார், அது நல்லது தானே சார். பொசசிவ் தான் என்ன, என் மீது அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர் வந்து என்னை ஆட்சி செய்யணும்னு நினைக்கல, என்ன தப்பு நீங்கள் சொல்லுங்கள். என் மீது பரிவு கொண்ட, என் மீது பாசம் கொண்ட, என் மீது அன்பு கொண்ட, என் மீது காதல் கொண்ட, என் மீது உரிமை எடுத்துக்கொள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க போது அது சந்தோஷம் தானே. என்னை வந்து ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க, அது சந்தோஷமாக இருக்கலாம் சார். ஏன்னா என்னுடைய அதாவது தன்னுடைய மனைவி வந்து தன் மீது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கணவனும் காதலாக இருக்கணும் தான் நினைப்பான், வெறுப்பாக இருக்கணும்னு நினைப்பானா சொல்லுங்கள். அப்போது அதை வந்து நீங்கள் பொசசிவ்னு எப்படி சொல்லுங்கள்? தன் மீது உரிமை செலுத்தக்கூடியவனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? பொசசிவ் தப்பு கிடையாது சார். எல்லா கணவன் மனைவிக்கும் அந்த பொசசிவ்னஸ் இருக்கணும். அதனால ஒரு என் கணவன் எனக்கு உரிமையானவன், அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனைவியும் நினச்சாதான் அவங்க மனைவி. இல்லை பணம் மட்டும் கொடுத்தா போதும், அவன் எங்கே வேணாலும் மேயட்டும், எப்படி வேணால் போகட்டும் அப்படி சொன்னால் அவன் மனைவி கிடையாது. புரியுங்களா? அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு பொருள் இருக்குது, பணம் கொண்டு வந்து கொடுத்தா போதும், அவன் எக்கடாவது போட்டோம். அப்போ பணம் காசு கூட தேவையில்ல, என் கணவன் எனக்கு மட்டுமே உரிமையாக இருக்கணும்னு நினைக்கிறது தான் வந்து நல்ல தமிழ் பெண்ணோட. அவங்க வந்து நல்ல தமிழ் பெண், அதுவும் ஈழத்தமிழ் பெண், ஈழத்தோட வார்ப்பு, பிரபாகருடைய வளர்ப்பு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம், யாருடைய ரத்தம் அது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு வரைக்கிறதுனா வந்து விஜய் தான் இங்கே வந்து குற்றவாளி. எல்லா விஷயத்தையும் விஜய் தான் சார் குற்றவாளி. சொல்லுங்கள், எப்படி நீங்கள் சார் 52 வயசு ஆகிடுச்சு சார், ஒரு மனைவி போயிட்டு வந்து திருமணத்தை தாண்டி உறவு இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அசிங்கம் இல்லையா அது? சொல்லுங்கள், வயசு ஒன்று இருக்குல்ல சார், நீ தப்பாகவே போகக்கூடாது. அப்போ இளம் வயதில் பண்ணலாமான்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் மனைவி கிட்ட கிடைக்காத ஒரு சுகம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பெண்கிட்ட கிடைக்குதுன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா போனதும் தெரியாது, வரதும் தெரியக்கூடாது. எது போனதும் தெரியக்கூடாது, வரதும் தெரியக்கூடாது. இங்கே வெறும் காம இச்சைக்காகவே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிமையாகி ஒரு கட்டத்துக்கு மேலே அப்பா வேணாம், புள்ள வேணாம், மனைவி வேணாம், சொந்த பந்தம் வேணாம், எதுவுமே வேணாம்.
அவங்க அப்பா அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரகப்பிரவேசம் பண்ணாங்க சார். மாடு வந்து சார் இவன் வரல. மாடு வந்து தெரியல, காலையில் சாங்கியம் பண்ணுறதுக்கு மாடு வரும் தெரியல. மாட்டுக்கு வந்து வாழைப்பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஆமாம், மாடு வரணும்னு சொல்லுவாங்க கிரகப்பிரவேசம்னா. அப்போ என்ன அர்த்தம்? அப்பா அம்மா கிரகப்பிரவேசம் நீங்களே சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து எரர் வந்து விஜய்கிட்ட வந்து குற்றம் இருக்குது, பிழை வந்து அப்பா அம்மா கிட்ட இருக்குது, விஜயோட அப்பா அம்மா கிட்ட தான் இருக்குது. ஒரே ஒரு பிள்ளையை பெற்று ஒழுங்காக வளர்த்து ஒழுங்காக வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ஒரு கட்டுக்கோப்போட வளர்க்க தெரியல. அப்புறம் என்ன நீ அப்போ சொல்லு பார்க்கலாம். இதில் வேறு நீ மேடையிலலாம் போய் முழங்குற. நான் கேட்குறேன், ஒரே பிள்ளை தானே, ஒழுக்கமாக வளர்க்க வேண்டாமா சார்? அப்படின்னாலும் வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரு பிளவு வருதுன்னா அப்போ அதை வந்து சமரசமாக பேசி தீர்க்கணும்ல சார். சினிமாவில் அவர் இவரை எஸ்ஏசி சார் நடுவில் வர விடலையோ? இல்லை சார், அங்கே டோட்டலாக 3வது மனிதனை நீங்கள் உள்ளே கொண்டாந்து போட்டாங்க சார். அங்கே எஸ்ஏசியும் காரணம், புஷியானது உள்ளே வர்றதுக்கு எஸ்ஏசியும் காரணம். புஷியானது வந்த பிறகு தான் இங்கே இப்படியான விஷயங்கள் நடக்கும். இந்த நடிகைகளோட தொடர்பில் புஷியானந்த் சார் இருக்கு சார். புஷியானந்தோட மாமா ஆனந்த் சார், அவன் மாமா ஆனந்த், அவன் புஷியானந்த் கிடையாது. உண்மை இது நான் சொல்கிறது. ஓ, இல்லைனா சொல்லுவாங்களா வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களை தாய் போல் வழி நடத்துகிறார். ஆண் தாய் யார் சொல்கிறான்? இந்த எஃப்ஐஆர் இல்லாமல் 1 மாதம் தலைமறைவான் தானே, அவனை சொல்கிறான் எங்களுக்கு ஆண் தாய். அவர் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க சார் நீங்கள் ஆண் தாயின்னு? தாய்னாலே பெண் பால், உண்மைதானே சார்? தந்தைனா ஆண் பால். அவன் சொல்கிறான் இவர் ஆண் தாய். ஆண் தாய் வேலை என்னெல்லாம் பண்ணா தெரியுமா? மாமாவை அல்ட்ரா மாமா வேலை பார்த்தது யாருன்னா புஷியானந்த் தான். அதுக்கப்புறம் ஜெகதீஷ் படம். இவனுக்கு 2 பேர் தான் குடும்பத்தை கெடுத்து சின்னாபின்னமாக்கிட்டாங்க சார். நாசமாகிடுச்சு குடும்பம். இவன் இந்த கில்ட்டுன்னு வச்சுன்னு இதை வச்சு சீன் ஓட்டுனுக்கிறான். முழுக்க முழுக்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாமா வேலை பார்த்து இவங்க 2 பேரும் மாமா வேலை பார்த்தவங்க சார். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ரூட்டுன்ற அமைப்பு எதுக்கு? ரூட்னா என்ன சார் சொல்லுங்க. ரூட் விடுறானுங்களா? ரூட்டு இந்த அமைப்பு எதுக்கு நீ வந்து சினிமா நடிக்கிற மொத்த நடிகருடைய கால் ஷீட்டை வாங்கி வச்சு நீ வியாபாரம் பண்ணுறீங்க? நான் கேட்குறேன், சினிமாவில் இது ஒரு வியாபாரமா சார்? நான் கேட்குறேன். வரக்கூடிய நடிகைகள் அத்தனை நடிகருடைய கால் ஷீட்டை வாங்கி வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணுறீங்க. அப்போ விஜய் சாருக்கு வந்து கட்சி சார்ந்து மட்டும் புஷியானந்த் அவர்கள் சார் கட்சி கிடையாது. கட்சி இப்போ தானே சார் இவன் 20 வருஷமாக இருக்கிறான் சார் கூட. வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லி வந்து துரத்தி அனுப்பணும். துரத்தி அனுப்பினா நான் போய் வந்து தண்டவாளத்தில் தலை வச்சு செத்துருவாங்கிறான், மிரட்டுறான், அவனையும் மிரட்டுறான். 2வது அவங்ககிட்ட எல்லா ரகசியமாக இருக்கும், வெளியே போனால் எல்லா ரகசியம் சொல்கிறானு பயப்படுறான். உண்மை இது. விஜய் சார் பயப்படுறாரு. ஆமாம் சார், புஷியானந்த் பார்த்து. ஆமாம். முழுக்க 6 மணிக்கு மேலே யாருமே ஆக்சஸ் ஆக முடியாது, 2 பேரை தவிர. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே யாருமே ஆக்சஸ் ஆக முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது விஜய். அப்போ விஜய் சாரால் 6 மணிக்கு மேலே அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு விமர்சனம் வைக்கிறது உண்மைதானா? உண்மைதான் சார். அதெல்லாம் மறுக்கிறதுலாம் கிடையாது. அந்த பொண்ணை எவ்வளோ தான் தாங்க பிடிக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ நாள் பொறுத்து இருக்கும்? எல்லா கஷ்டமும் கொடுத்தா எப்படி சார்? நீ ஒரு பக்கம் மனதளவில் காயப்படுத்துகிற சார். மனசு வந்து கண்ணாடி மாதிரி சார். நீங்கள் ஒரு தடவை புரோக்கன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒட்ட முடியாது. அது ஒரு பக்கம் இன்னொரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறதுன்றது அதுவும் நிரந்தரமாக சினிமாவில் சொல்லலாம். அப்படி சினிமாலாம் அப்படி தான். சினிமாவில் அப்படி இருந்துக்கோ. வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்து நீ வந்து பெட்ரூம்லேயே மனைவி படுக்கிற பெட்ரூமில் கொண்டு வந்து இன்னும் வேற ஒரு பொம்பளையை வந்து படுக்க வச்சுன்னா சொல்லுங்க, தப்பு இல்லையா? அது வெளியில் போறியா, கண்ணுக்கு மரவா போறியா, அப்படியே அது தப்பு. அது சரி நான் சொல்ல மாட்டேன், அது தப்பு. ஆனால் சினிமாவில் இப்படின்றீங்களா, இப்படி போயிட்டு வரணும். ஆனால் வீட்டுக்கு வரைக்கும் வரக்கூடாதுல்ல. அப்போது தன் இடத்துல வந்து ஒரு பெண் வந்து இருக்கிறத எந்த பெண் சார் வந்து எந்த மனைவி எடுத்துப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள்? லவ் ஃபார் எவர்னு ட்வீட் போடுறாங்க. யார்? த்ரிஷா. எப்படி நியாயம் அது சொல்லுங்கள்? யாராவது எனக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நியாயம் சொல்லுங்கள். த்ரிஷா தான் சொல்கிறீங்களா? ஆமாம் சார், அவங்க த்ரிஷா தான் சார். ஏன்னா சங்கீதா அவர்களோட மனுவில் வந்து நடிகை நான் சொல்கிறேன் த்ரிஷா. ட்விட்டர் யார் போட்டது? ட்விட்டரில் யார் போட்டது? நாய்க்குடி போட்டோ யார் வெளியிட்டது? த்ரிஷா அவர்கள். லவ் ஃபார் எவர்னு ட்வீட் போட்டது யார்? நாய்க்குடி தூக்கி வச்சது யார்? தனி ஃப்ளைட்டில் போனது யார்? த்ரிஷா. ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நயினார் வந்து நயினார் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாருல, அருமையான மனுஷன், நல்ல மனுஷன், கரெக்டாக உடச்சி விட்டார், சரிங்களா? அது வந்து தவறாது, சரியான தகவல் தான் சொன்னார். அப்போ நீங்கள் அதை மறுப்பு தெரிவிக்கணும். யார் மறுப்பு தெரிவிக்கணும்? யார் மீது குற்றச்சாட்டு? விஜய் மீது குற்றச்சாட்டு. விஜய் ஏன் பேசவே இல்லை? இதே த்ரிஷா கூட என்ன பேசுகிறாங்க? எனக்கு எந்த அரசியல் கட்சியோட வந்து எனக்கு தொடர்பு இல்லை, உங்களோட அரசியல் கட்சி தொடர்பும் சொல்லவே இல்லையா யாருமே? நயினார் அதுவும் சொன்னார், உங்கள் கட்சியில் நீக்குங்க நான் சொன்னார் த்ரிஷாவை. த்ரிஷா வீட்டிலேருந்து வெளியே வாங்கன்னு சொன்னார். அப்போனா என்ன பொருள்? நீங்கள் என்ன சொல்லணும்? எனக்கும் விஜய்க்கும் தொடர்பு இல்லை, விஜய் என்னுடைய அன்பு அண்ணன், மரியாதைக்குரிய அண்ணன், சொல்லுங்கள் த்ரிஷாவை, சொல்லுங்கள் சார். நண்பர் அப்படின்றதால நண்பர் கிண்பர் இந்த கதைலாம் வேணாம். நண்பர்னா அது வேற, அதுக்கு ஒரு புனிதம் இருக்குது.
புரியுதுங்களா? நண்பரோடலாம் காம வயப்பட முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. குற்றச்சாட்டு வருதுன்னு சொன்னால் நீங்கள் ஏன் வந்து வெளிப்படையாக வாங்க. எனக்கும் அவருக்கும் என்னை வந்து உண்மையான வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கையாக தான் நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள், பேருக்காக சொல்லுங்கள், சும்மா சொல்லுங்களேன். விஜய் என்னுடைய அண்ணன் சொல்லுங்களேன். ஏன் வந்து த்ரிஷா என் தங்கை சொல்லுங்களேன் பார்ப்போம். சொல்லுங்கள் சார். அப்போ தப்பு இருக்குது. இன்னொரு பெண்ணை நீங்கள் எவ்வளோ தான் சீண்டுவீங்க நீங்கள்? நான் கேட்குறேன். இல்லை சார், அப்போ நயினார் அவர்கள் முதற்கொண்டு அத்தனை பேருக்கும் இந்த விஷயம் தெரியுமா சார்? தெரிஞ்சு சார், ஊருக்கே தெரியும் சார். நீங்கள் தான் சார் இப்போ தெரியாத மாதிரி கேள்வி கேட்டுருக்கீங்க. ஊருக்கே தெரியும், எல்லாருக்கும் வெளிச்சமாக தெரியும். தப்பு தானே சார்? நீங்கள் பெரிய கல்ட்டு, பெரிய நீங்கள் வந்து ஒரு நாட்டையே ஆள ஆசைப்படுறீங்க. தனி மனித ஒழுக்கம் வேணாம். இவங்களை அவங்கள உதாரணம் சொல்லுவீங்களா? அதெல்லாம் அந்த காலமாக டிஜிட்டல் வேர்ல்டில் இது நீங்கள் தானே மாற்று அரசியல் கொடுக்க வரீங்க. 70 ஆண்டு காலத்துக்கு பிறகு 2 திராவிட கட்சிகளை தூக்கி போட்டு நான் ஒரு மாற்று அரசியல் கொடுக்க வரீங்களே. நீங்கள் மாற்று முறை அரசியல் வேறு, அது சீமான் சொல்கிறது. நீங்கள் தானே ஆல்டர்னேட்டிவ். 2 கட்சியும் ஊழல் கட்சிங்க. 2 கட்சிகளும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரல. 2 கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு பாதுகாக்கல. பெண்களை நீங்கள் தானே சொல்கிறீங்க. இப்போ சொல்லுங்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு தர முடியுமா? நீங்கள் மனைவிக்கே பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளை வளர்க்கலைன்றாங்க, சோறு போடலைன்றாங்க, ஃபீஸ் கட்டலை, என்னை வீட்டை விட்டு வெளியே நிறுத்துறான், வீட்டுக்குள்ளே விடல. ஏற்கனவே அப்பா அம்மாவை வீட்டுக்குள்ளே விடலை, அப்பா அம்மாவை வாட்ச்மேன் வச்சு வெளியே துரத்துனேன். என்னடா கேட்க ஆள் இல்லையா உனக்கு? நீ எங்களை ஆள் அப்படிங்க நீ? அப்போ தமிழை இழிச்சவாயினா? தமிழை இழிச்சவாயினா சார்? இப்படி ஒரு நபர் வந்து எங்களை ஆடுறதுக்கு ஆசைப்படுவீங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு உன்னை நாங்கள் முதலமைச்சர் ஆக்கிடணும். என்ன தப்பு இல்லையா சார் இதெல்லாம்? இல்லை சார், நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே சங்கீதா அவர்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எங்களை துன்புறுத்துட்டாரு, வெளியில் விடலை, உண்மை சார். சொந்த வீட்டுக்குள்ளேயே ஜெயில் மாதிரி உட்காந்துட்டு இருந்தேன். இவ்வளோ ஒரு கொடூரமான மனசு இருக்கிறவரா? கொடூரமான சார் அவன். கொடூரமான கருவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழிக்கப்பட வேண்டியவன் யார்? விஜய் தான். நான் சொல்றேன் அவர்கள் கருவிலே அழிச்சிருந்தாங்க. ஆமாம் சார், 41 பேருக்கு வந்து செத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல சார். கருவிலே அழிச்சிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி அபார்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா சோபா, இப்போ வந்து அவசியமே இல்லைல்ல. 41 பேர் செத்துருப்பாங்க. இல்லை சார், அவர் கண்ணீர்லாம் விட்டார் மேடையில். இப்போ கூட என்ன கண்ணீர் விட்டாரு? 41 பேர் இறந்ததுக்கு யார் பழி போடுறீங்களா? அதெல்லாம் ஊருக்கே தெரியும் தப்பு யார் பேர்ல சொல்லிட்டு போய் முதலமைச்சர் மேலே பழிய போடுற. ரொம்ப தந்திரமாக பேசுறதான் நினச்சிக்கிட்டு. யார் மேலே தப்பு? யார் லேட்டாக அவர் சொன்னாங்க? உன்னை பார்க்க வந்து கூட்டம் தானே? முதலமைச்சர் பார்க்க வந்து கூட்டமா சார் அது? லேட்டாக வந்து உன்னை முதலமைச்சர் ஃபோன் பண்ணி நீ லேட்டாக போப்பான்னு சொன்னார். அவனு யார் மேலே நடிக்கிறான்? மேடையில் கீழ்த்தரமாக நடிக்கிறான். 2 நாள் ஆகலை, பார்த்தீங்களா என்னாச்சுன்னு? இயற்கைன்னு ஒன்று இருக்குது, எவ்வளோதான் பொறுத்திருப்பாங்க. தப்பு சார் அதெல்லாம். யாருமே நீங்கள் போகிற போக்கில் இஷ்டம். நாங்கள் சிபிஐ வழக்கு போனோம்ல, வழக்கு எதிர்கொண்டல, அன்றைக்கி மறுநாள் நீ ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு என் மேலே வந்து பழி சுமத்துறாங்க பேசியிருக்கோம்ல அன்றைக்கி. ஏன் அன்றைக்கி கரூர் சம்பவம் நடந்ததில்ல? இந்த 41 குடும்பத்தில் வர வச்சு என்னென்னமோ பண்ணன்னு சொன்னல, அன்றைக்கி மறுநாள் பேசியிருக்கோம்ல, அன்றைக்கி முன்னாள் பேசியிருக்கோம்ல. அப்போ இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜியா? இது பணத்தை வச்சு நீ வந்து அரசியல் பண்ணுறியா? நீங்கள் ஓட்டு வாங்கிடலான்ட்டு நீங்கள் வந்து என் மேலே ஏன் சார் பழிய போட்டீங்க? சிஎம் சார், என் மேலே ஏன் சார் பழிய போட்டீங்க? நடிப்பு சார் இது. முதல்ல உன் பொண்டாட்டி பிள்ளைங்க, நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்தேன், அப்பா அம்மா வந்து பார்க்குறவன் தான் சார் தலைவனாக இருப்பான். அப்பா அம்மா நீ நடுரோட்டில் விடுற. நீங்கள் சொல்லுங்கள், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு நடுரோட்டில் புள்ள எங்கே இருக்கிறான், பொண்ணு எங்கே இருக்கிறா, பொண்டாட்டி எங்கே, எவ்வளோ பெரிய சித்திரவதை பண்ணி. இப்போ இன்னும் அவங்க எவ்வளோ இருக்குது தெரியுமா? இன்னும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று விட்டாங்கன்னா உன் கதை முடிஞ்சிச்சு. இது உன் கதை முடிஞ்சு, உன் பிராண்டு கிழிஞ்சு தொங்குது பாடுறா. இல்லை அப்போது ஒரு நடிகையை தவிர்த்து இன்னொரு மற்ற நடிகை கூடலாம் பெரிய லிஸ்ட் இருக்குது சார். பெரிய லிஸ்ட் இருக்குது, பெரிய லிஸ்ட் இருக்குது. நம்ம நாகரிகம் கருதி நம்ம வந்து சார் எப்போவுமே ஒரு விஷயம், ஒரு குடும்பம் சேர்த்து வைக்க தான் பார்க்கணும். பிரிக்கிறது ஈஸி சார். இப்போ இந்த செய்தியெலாம் நம்ம முன்னாடி பேசிட முடியாது சார். நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன சொல்லிருந்தேன்? குடும்பத்தோடு சேரப்பார், குடும்பத்தோடு சேரப்பார், குடும்பத்தோடு சேர. என்னுடைய வாக்குகள் அத்தனையும் புறந்தல் நான் தவிர, ஆனால் யாரும் பதில் தரவே இல்லை. ஆனால் விஜயோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான், அவர் பேசினா எதுவும் பதில் எதுவும் பேசாதீங்க. நான் தான் சொன்னேன் குடும்பத்தோடு சேரணும், குடும்பத்தோடு. இதே ஜான் ஆரோக்கியசாமிக்கிட்ட எத்தனை மனசாட்சி தான் தெரியும். ஜான் ஆரோக்கியசாமிக்கு எத்தனை தடவை சொன்னேன் சார், குடும்பத்தோடு சேர்த்து வைங்க சார், குடும்பத்தோடு சேர்த்து வைங்க சார். இல்லை ஒரு போட்டாவது வெளியிடுங்க, ஒன்றா இருக்கிற மாதிரி வந்து ஒரு போட்டாவது வெளியிடுங்க. போன தீபாவளிக்கு சொன்னேன். எந்த தீபாவளிக்கு? போன தீபாவளிக்கு 2024 தீபாவளியில் சொன்னேன். அது 25லையும் நடக்கலை. அடுத்த தீபாவளியே வந்துடுச்சுன்னு சொன்னேன். இல்லை சார், நான் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணேன் சார், நான் அவளை கட்டாயம் பண்ண முடியாது சார், நான் பர்சனல் மேட்டரில் நான் உள்ளே போக முடியாது சார். பர்சனல் ஆயிடுச்சு. யாருமே தப்பு சார். ஒரு நம்பி வர பொண்ணு 2 பிள்ளைகளோடு இருக்குது,
வந்து நீ மனைவி மீது சின்ன சின்ன உரசல்கள் வரும் சார், எல்லாருக்கும் வரும் சார், எல்லா குடும்பத்தையும் உண்டு தானே சார், எல்லா குடும்பத்துலேயும் சின்ன சின்ன உரசல்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணிட்டு போகிறவங்க தான். எத்தனையோ குடும்பத்தில் பல பேர், பல ஆண்கள் கிட்ட பெண்கள் வாழவே முடியாது. இது உண்மை, சத்தியமான உண்மை. கேரக்டர் வைஸ் சொல்கிறேன் நான், வாழவே முடியாது சார். ஆனால் பிள்ளைகளுக்காக வாழ்வாங்க. உண்மை இது. எல்லா எத்தனை குடும்பத்தில் தெரியுமா, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேற்றுமை இருக்கும், ஆனால் மனைவி சகிச்சுப்பாங்க. ஏன்? கோபக்காரனாக இருப்பான், ஆத்திரப்படுறவனாக இருப்பான், இல்லை தப்பு தாண்டா பண்ணுறவனா இருக்கான், இப்படி பல விதமான வந்து ஆண்கள் கிட்ட சரி. ஆனால் பெண்கள் வந்து சகிச்சுப்பாங்க. ஏன்? வயதுக்கு அந்த பொண்ணு இருக்குது, புள்ள இருக்கிறான், குழந்தைங்கள நல்வழிப்படுத்தணும், நம்ம சகிச்சுட்டு போவோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடியவங்களே இருக்குங்க. எல்லாரும் டைவர்ஸ்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் வாசல் நிரம்பி வழியும் சார். இன்றைக்கும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, இல்லை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் மினிமமாவது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் சேர்க்கலன்னா எப்படி சார்? வீட்டுக்குள்ளே சேர்க்கலை, பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம் இருக்குது, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு முடியல, லண்டனில் படிக்கிற குழந்தைக்கு நாளைக்கு கல்யாணம் காட்சி இருக்குது, யார் பண்ணுறது? 2 பேரும் அப்பா அம்மா தூரமாக இருக்கிறாங்க. கேட்டால் என் மகன் என்னையே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்குறான்னு சொல்கிறீங்க. அப்பா அம்மா தானே திருத்தணும். அப்பா அம்மா திருத்தினா ஊரில் இருக்கிறவங்க தான் திருத்துவான். வீட்டில் திருத்த முடியாதுன்னா என்ன சார் பண்ணுவாங்க? ஊரில் இருக்கிறவங்க தான் அடித்து திருத்துவான். கரெக்டாக நான் சொல்கிறது? கரெக்டு. யாராக இருந்தாலும் சொல்கிறேன் சார். சார், இப்போது நீங்கள் குழந்தைங்க சொல்லும் போது ஞாபகம் வருது. இப்போ விஜய் சார் படங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சீன்லையும் ஏதாவது ஒரு படத்தில் ஏதோ ஒரு 5 நிமிஷம் சீனாச்சும் குழந்தைங்க கூட க்ளோஸாக இருக்கிற சார். எல்லாமே சார். ஏன் இந்த ஜனநாயகன் படமே எடுத்துங்க சார், மகளுக்காக தான் அவர். எது மகளுக்காக வந்து அந்த கதையை மகளை சுற்றி தான். ஓகே. இங்கே கிழிஞ்சி தொங்குது பார்த்தீங்களா உன் முகமுடியெல்லாம். ஓகே. ஸோ அப்போ அந்த அந்த பாசம்ன்றது அந்த இதுன்றது சார் இல்லை சார். ரோட்டில் போ சார், அப்பா அம்மா ரோட்டில் வந்து வாட்ச்மேன் வச்சு வெளியே தத்துறான் சார். அவனை போய் இதுக்கெல்லாம் இந்த தற்கொலை கும்பல்லாம் தலைவன் சொல்லி தலையில் தூக்கி வச்சு ஆடுதுங்களா? இது என்ன உண்மையிலே நடந்ததா? அது யார் அப்பா அம்மா ரோட்டில் இது வாட்ச்மேன் வச்சு தட்டுதான்? புரியல. இப்போ சொன்னீங்களே அது உண்மையிலே இது சார் உண்மையில நடந்த விஷயம் தான் சொல்கிறேன் சார். உண்மையில இருந்தது. அப்பா அம்மா வாட்ச்மேன் வச்சு வீட்டை விட்டு வெளியே வீட்டுக்குள்ளே விடலை. அதுக்கப்புறம் அம்மாவை மட்டும் வர சொல்லுங்க. அது எவ்வளோ பெரிய அவமானம் அப்பாவுக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா மட்டும் உள்ள அனுப்ப சொல்லு. தப்பு சார் அதெல்லாம். இவன் வந்து ஒரு கன்னிங் மைண்ட் உள்ள சார். இவன் வந்து கல்லூரி மங்க. இவன் அதனால் கொடூரமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து முகத்தில் வந்து எந்த உணர்வும் காட்டாமல் அப்படியே இருப்பானுங்க சில பேர். இது அவன் வந்து துக்கத்தில் இருக்கானா சந்தோஷம் எதுவுமே தெரியாமல் அப்படியே இருப்பானுங்க. அந்த மாதிரி கேரக்டர் இவன். நான் சொல்கிறேன் பாருங்க, தன்னை பெரிய தற்பெருமகாரன், தன்னை பெரிய ஆளுமையாக அவன் நினச்சினுக்கிறான். இது இந்த தற்கொலை கும்பல்களை வச்சுக்கிட்டு சரியான பாடம் இருக்குது. இதோட அதான் சொல்ல பாருங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் எழுந்து நடு ரோட்டில் இந்த செல்வாக்கு ஆளுமை எல்லாத்தையும் எழுந்து நடு ரோட்டில் நிற்பான் பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 41 பேருக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ உன் குடும்பத்துக்கே பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கிற நீ, புரியுதுங்களா? இப்போது இந்த பாவம்லாம் எங்கே போகும்? நீ வந்து நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுற. சார், இன்னொரு சைடு வந்து ஒரு கருத்து வருது. என்னன்னா, இப்போ எலெக்ஷன் டைம்ல இது மாதிரி ஒரு மனு போட்டிருக்காங்கன்றதால இது ஏதோ ஒரு கட்சியோட பின்புலத்தில் ஏதாவது ஒரு அழுத்தமாவோ இல்லை ஏதாவது ஒரு மிரட்டலாவோ இருக்கு. தயவு செய்து சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு அழுத்தம் கிழுத்தம் அதெல்லாம் கிடையாது சார். வச்சு வாழ வக்கு இல்லை பார்த்தீங்கன்னா அழுத்தம் அங்கே வெங்காயம் வெள்ளை போன அதெல்லாம் கிடையாது சார். வச்சு வாழ வக்கு இல்லை உனக்கு. பெரிய கல்ட்டு ஒரு 200 கோடி சம்பளம் வாங்குற பிடுங்குற மயிரை பிடுங்க. குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரவணைச்சி வாழ தெரியல. இன்றைக்கி போறியா எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு வந்து உன்னை வந்து பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட கிடைக்காத சுகம் எங்கேயோ கிடைக்குது, போறியா போன இடத்துல கழுவிட்டு வந்தியா? அப்படி இருக்கணும் சார். தப்பு அது. 52 வயசு என்னடா உனக்கு வந்து அதை தாண்டி பெரிய வந்து உனக்கு வந்து செக்ஸு? நான் கேட்குறேன், மனைவி தாண்டி என்ன பெரிய திருமணத்தை கடந்த உறவுனா என்ன சார்? மனைவி தாண்டி என்ன 52 வயசு ஆகலாம் உனக்கு? எல்லா பொம்பளையும் ஒரு பொம்பளை தானே சார் இருட்டில். மனைவி கிட்ட கிடைக்காது சார். இப்போ மனைவி போனால் என்ன பண்ணுவ நீ? நான் கேட்குறேன். நீ போகிற மாதிரி மனைவி போனால் என்ன பண்ணுவேன்? எல்லாம் பல பொறிக்கிங்க. நான் தான் கேட்குறேன். நீங்கள் மட்டும் பல இடத்துல மேயிறீங்கல்ல. நீங்கள் போயிட்டு வரதுக்குள்ள உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை உங்கள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மனைவிகள் போனால் என்ன பண்ணுவீங்க? நான் கேட்குறேன், தெரியுமா கேட்குறேன். எனக்கு பதில் சொல்லு. நீங்கள் மட்டும் பல இடத்துல மேய்ஞ்சிட்டு வரீங்கல்ல, அதே மாதிரி மனைவிகளும் நாங்களும் போய் மேய்ஞ்சிட்டு வரேன்னு சொன்னால் என்ன ஆவீங்க? என்ன தைரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தான் ஆம்பளை, நாம் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அவள் மட்டும் நம்ம உள்ளே நுழையும் போது 18 கஜம் புடவையை சுற்றிக்கிட்டு நெத்தியில் பெருசாக ஒரு ரூபா பில்லை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொட்டை வச்சுக்கிட்டு அப்படியே இழுத்து போத்திக்கிட்டு இருக்கணும். ஆனால் நான் மட்டும் ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு அந்த மாதிரி ரகம் சாரிவன். அதான் இப்போ கிழிஞ்சு தொங்குது அவன் பிராண்டு. இப்போ நேரில் ஆஜராகணும், விஜய் அவர்கள் வந்து நேரில் ஆஜராகணும், இந்த வழக்குக்கானும் உத்தரவு போட்டிருக்காங்க. எப்படி சார் வருவாரா? சட்டப்படி இதை எதிர்கொள்வாரா? வருவாரா? என்ன பேர் இப்போ என்ன சொல்லுவீங்க? நான் வந்தால் பெரிய கூட்டம் வந்துடும் சொல்லுவீங்களா?
வந்து தான் ஆகணும். சிபிஐக்கு போகல, சிபிஐ விசாரணைக்கு போகல, அது மாதிரி வந்து தான் ஆகணும். இல்லை நான் வெளியே வந்தேன்னா நான் கல்ட்டு பெரிய கூட்டம் வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் பனையூருக்கு ஜட்ஜி வர வைப்பீங்களா? என்ன சார் நீங்கள் வந்து தான் ஆகணும். இல்லை சார், இப்போ வந்து எப்படின்னா, இப்போ விஜய் வந்து மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுத்துருவாரா, இல்லை அவர் மனைவி வேணுன்ற மாதிரி சார்? எனக்கு தெரியாது சொல்ல, நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன் சார். அவர் கொடுப்பாரான்னு எனக்கு தெரியாது. எந்த கணவன் மனைவியும் பிரியக்கூடாது சார். நான் அது ஒரு வேண்டுகோளாக சொல்கிறேன். எந்த கணவன் மனைவி பிரியக்கூடாது. கருத்து வேற்றுமையில் வந்தால் பேசி தீர்த்துக்கலாம் சார். ஒன்றும் பெரிய இது கிடையாது சார். கண்ணை மூணா ஒரே இதில் தான் சார். இது கண்ணை மூணா மாறணும், அவ்வளோதான். இன்றைக்கி நைட்டு படுத்தோம்னா தூங்கி எழுந்துப்பான்னு தெரியாது சார். நிச்சயம் இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். குருட்டு வாழ்க்கை தான் இங்கே எல்லா மனுஷனும் வாழ்ந்துட்டுருக்குறான். எவனுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே வந்து எல்லாமே தெரிஞ்சு நாளைக்கு என்ன இன்றைக்கி என்ன வந்து அடுத்த நாள் தான் அடுத்த மாதம் என்ன தெரிஞ்சு வாழ்க்கைலாம் கிடையாது. குருட்டு வாழ்க்கை தான். நைட்டு கண்ணை ஒன்றுமா எழுந்துப்பான்னு தெரியாது. இதில் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் வேணாம் அவன் வேணாம் இவன் அப்படின்னு சொல்லி எதுக்கு பெரிய ரெண்டாவது அதை தாண்டி பிள்ளைகள் இருக்கிறாங்க சார். குழந்தைங்க இருக்காங்க. குழந்தைங்களுக்காக வாழ்ந்து தான் ஆகணும். அப்படி பிடிக்கலாம் கூட நீங்கள் வாழ்ந்துட்டு தான் போகணும். வேறு வழி கிடையாது சார். குழந்தைங்க பெற்றுட்டீங்கல்ல, 2 குழந்தைங்க பெற்றுட்டீங்களா, அதுக்கு எதிர்காலம் என்ன ஆகும்? அதுங்களை நல்வழிப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனைவியை நீங்கள் வந்து இழந்தீங்கன்னா, அன்றைக்கி அது நீங்கள் விவாகரத்து பண்ணாலும் சரி, இல்லை வந்து இறந்து போனாலும் சரி, மனைவி இழந்த பல கணவன்கள் நடைப்பணமாகறானுங்க. சத்தியமான வார்த்தை இது மனைவியை இழந்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை என்னான்ட்டு. இவனுக்கு இன்றைக்கி தெரியாது. இவன் சினிமா ஆளுமையில் கவர்ச்சியில் ஆட்டம் போடுறான். இது எல்லாம் வந்து பொய், அத்தனையும் பொய், மாய கண்ணாடி. இது அத்தனையும் வந்து பிம்பம், மாய பிம்பம். எல்லாம் சதறம். ஒன்றுமே எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்பான் ஒரு நாள். கடந்த காலத்தில் பல வரலாறு இருக்குது. சின்ன தப்பு பண்ணார் தியாகராஜ பாகவதர். ஆமாம், அந்த தப்பு கடைசியில் எங்கே போச்சு? எல்லாத்தையும் எழுந்து ரோட்டில் வந்து நின்னார். எல்லாமே போச்சு. அவ்வளோ பெரிய பாடம் இருக்குது கண்ணுக்கு முன்னாடி. அவ்வளோ பெரிய பாடம். அது எதிர்கால சரித்திரம் பேசும். விஜய்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு இப்படிலாம் நடந்துச்சுன்னு ஒரு சரித்திரம். இவன் மீண்டும் ஒரு சரித்திரம். வாழ்க்கையை உணரணும் சார். தலைவர் வந்து பண்ணாத வேஷங்களா, தலைவர் பண்ணாத சேட்டைகளா? நான் கேட்குறேன். ரஜினி தான் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்க? அவர் வந்து வேணா அவங்க மகளுக்கு வேணா விவாகரத்து பண்ணியிருக்கலாம் சார். ஆனால் ஒரு நாள் சொன்னார் பார்த்தீங்களா மேடையில், தலைவர் என்ன சொன்னார்? கெட்ட பையன் சார் இந்த காளி. ஏன்னா வந்து அவ்வளோ கஷ்டங்கள் கொடுத்துருக்குறேன் என் மனைவிக்கு சொன்ன. அந்த அம்மா அழுதாங்க. பார்த்தீங்களா? தான் லைஃப். இவன் உணரக்கூடிய கிடையாது சார். நீங்கள் நினைக்கிறீங்களா இவன் உணர்றவனே கிடையாது? இவன் அவ்வளோ ஆணவம் முடிச்சவன். இவன் இது இன்னும் கெட்டு அழிவான் பாருங்க. நான் சொல்கிறேன் பாரு, நான் சொன்னேன்னா பழிக்கும். மிக்க நன்றி சார். இங்கே வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களோட சேர்ந்து இன்னும் அடுத்த அப்டேட்டை நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.